This sermon, God Keeps His Word, was delivered on Sunday morning, April 7th, 1957 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1957 வருடம் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அமெரிக்கா, இண்டியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் ஜெபக்கூடாரத்தில் God Keeps His Word, தேவன் அவருடைய வார்த்தையை காத்துக் கொள்ளுகிறார் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். To the young people, I would say this. If I could this morning after a birthday yesterday of 48 years in this life. வாலிபமான ஜனங்களுக்கு நான் இதை கூறுவேன். என்னால் முடிந்தால் இந்த காலையில் நேற்றைய தினம் ஒரு பிறந்த நாளுக்கு பின்னர் இந்த ஜீவியத்தில் 48 வருடங்களில் 20 some odd years of that, about 24 years I've spent for the Lord Jesus. As a boy of about 23 years old, I started preaching the gospel. 20க்கும் அதிகமான வருடங்கள், சுமார் 24 வருடங்களை நான் கர்த்தராகிய இயேசுவுக்காக செலவழித்திருக்கிறேன். சுமார் 23 வயதுள்ள ஒரு பையனாக நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க துவங்கினேன். If there is any regrets that I have, any regrets, if I could touch a button this morning and go back to the fabulous age of about 16 or 17, I would only want to do it for one thing, that is to serve Christ. எனக்கு எந்த வருத்தமாவது இருக்குமாயின் என்னால் இந்த காலையில் நான் ஒரு பொத்தானை தொட்டு நம்ப முடியாத வயதான சுமார் 16 அல்லது 17 வயதிற்கு திரும்பி போனால் நான் ஒரே ஒரு காரியத்தை தான் செய்ய விரும்புவேன், அதாவது கிறிஸ்துவுக்கு சேவை செய்வதே. That's what it means. To serve Christ alone. God who knows my heart knows that's true. Serve Christ alone. அதனுடைய அர்த்தமே அதுதான். கிறிஸ்துவுக்கு மட்டுமே சேவை செய்வதே ஆகும். என்னுடைய இருதயத்தை அறிந்த தேவன் அது உண்மை என்று அறிவார். கிறிஸ்துவுக்கு மட்டும் சேவை செய்தல். I have never seen anything or thought anything that ever compared with this blessed anchor of Christ in my heart. I don't know nothing. என் இருதயத்தில் உள்ள கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நங்கூரத்தோடு எப்பொழுதாவது ஒத்துப்போனதாக நான் எந்த காரியத்தையும் ஒருபோதும் கண்டதில்லை அல்லது எந்த காரியத்தையும் நினைத்ததும் இல்லை. நான் ஒன்றையும் அறியேன். I have sailed the seas. I flew through the airs. I've seen all the sights the world has. I've seen the 7 mysteries of the world. I've seen the 7 outstanding sights rather of the world. நான் சமுத்திரங்களில் யாத்திரை செய்திருக்கிறேன். ஆகாய வெளிகளினூடாக நான் பறந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காட்சிகளையும் நான் கண்டிருக்கிறேன். நான் உலகத்தின் 7 அதிசயங்களையும் கண்டிருக்கிறேன். சொல்லப்போனால் நான் உலகத்தின் 7 முதன்மையான காட்சிகளையும் கண்டிருக்கிறேன். I have seen all the mountainsides of the world. I'm a hunter. I've hunted in all kinds of nations. I've done everything. Fish. I've rode horses. I've ranched. I've done everything that I know to do. உலகத்தின் எல்லா மலைப்பக்கங்களையும் மிக அருகிலிருந்து நான் கண்டிருக்கிறேன். நான் ஒரு வேட்டைக்காரன். எல்லா விதமான தேசங்களிலும் நான் வேட்டையாடி இருக்கிறேன். நான் எல்லா காரியங்களையும் செய்திருக்கிறேன். மீன் பிடித்திருக்கிறேன். நான் குதிரைகள் மீது சவாரி செய்திருக்கிறேன். நான் கால்நடை பண்ணைகளை கண்காணித்திருக்கிறேன். எனக்கு செய்ய தெரிந்த எல்லா காரியங்களையும் நான் செய்திருக்கிறேன். And I'll say this, that there is all of it put together won't make one little dot to the love of the Lord Jesus. நான் இதை கூறுவேன், அதாவது அங்கே இருக்கின்ற எல்லா காரியங்களையும் ஒன்றாக கூட்டி திரட்டி வைத்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ஒரு சிறு துளியையும் உண்டாக்க முடியாது. What could I do? What could I? Oh yes, there's these little kiddies here. I've had my little girlfriends and slicked my hair down and put my windshield back on my car and went out with my date. I thought, but it just didn't satisfy. There's something you're lacking all the time. என்னால் என்ன செய்ய முடியும்? ஓ ஆம், இங்கே இந்த சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள். எனக்கு சிறிய பெண் சிநேகிதிகள் இருந்தார்கள். என்னுடைய தலைமுடியை மழமழப்பாக்குவார்கள். வாகனத்தின் முன்னாக காற்றை தடுக்க உபயோகிக்கும் கண்ணாடியை வண்டியின் பின்னால் போட்டு என்னோடு தேதி குறிப்பிட்டு வந்திருக்கிறார்கள். நான் நினைத்தேன், ஆனால் அது சரியாய் திருப்திப்படுத்தவில்லை. எல்லா நேரத்திலும் அங்கே ஏதோ காரியத்தில் நீ குறைவுள்ளவனாய் இருந்து கொண்டிருக்கிறாய்.
I've seen the girl with the pretty brown eyes, and it would, how you'd feel as young folks. I thought that was just it. அழகான பழுப்பு நிறமுள்ள கண்களுடைய பெண்ணை நான் கண்டிருக்கிறேன். வாலிப ஜனங்களாய் இருக்கையில் நீங்கள் எப்படி உணர்வீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். அது சரியா இருந்தது என்று நான் நினைத்தேன். If I could only have the date with this young lady, it would just take all my anxiety. That would just settle it. I'd have a date with her and be out with her 15 minutes and looking for someone else. It just doesn't satisfy. Oh, there's nothing. எனக்கு மட்டும் இந்த வாலிப அம்மாளோடு ஒரு தேதி மட்டும் கிடைத்தால் அது சரியா இருக்கும். அது என்னுடைய எல்லா ஏக்கத்தையும் சரியாய் வெளியுறச் செய்யும். அது அதை சரியாய் தீர்த்துவிடும். நான் அவளோடு ஒரு நாளை குறித்து அவளோடு வெளியே 15 நிமிடங்கள் இருந்து வேறு யாருக்காவது தேடிக்கொண்டிருப்பேன். அது என்னை சரியாய் திருப்திப்படுத்தவில்லை. ஓ, அங்கே ஒன்றுமே இல்லை. But that blessed hour, blessed be his name, down in a low coal shed in the back of a building, kneeling on an old grass sack in an alley, where I knelt down there in the wet ground and said, Lord Jesus, can you do something for me? ஆனால் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளை, அவருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஒரு கட்டத்தின் பின்னால் கீழே உள்ள ஒரு சிறிய பழைய நிலக்கரி கொட்டகையில் ஒரு பழைய புல்கோணியின் மேல் முழங்கார் படியிட்டு, ஒரு சந்திலே நான் இங்கே ஈரமான தரையிலே முழங்கார் படியிட்டு, கர்த்தராகிய இயேசுவே, எனக்காக நீர் ஏதாவது காரியத்தை செய்ய முடியுமா என்றேன். That's when a peace that passes all understanding 24 years ago anchored here in this heart of mine, and it's worth all there is in the whole world. I've never seen nothing to compare with it. அதாவது எல்லா புத்திக்கும் மேலான ஒரு சமாதானம் 24 வருடங்களுக்கு முன்பாக அப்பொழுது இங்கே இந்த என்னுடைய இருதயத்திற்குள் நங்கூரமிட்டது. முழு உலகத்தில் இருக்கின்ற அனைத்துமே அதன் மதிப்பாயிருக்கின்றது. அதனோடு ஒப்பிட்டு பார்க்க நான் ஒருபோதும் ஒன்றையும் கண்டதில்லை. Through the many dangers, toils and snares I have already come. Amen. It's grace that's brought me safe thus far. It's grace that'll take me on. அநேக உபாயங்கள், தொல்லைகள், கண்ணிகளின் மூலமாக நான் ஏற்கனவே வந்திருக்கிறேன். இதுவரை என்னை பத்திரமாக கொண்டு வந்தது கிருபைதான். என்னை தொடர்ந்து கொண்டு போகக்கூடியதும் கிருபைதான். I trusted him in the hours of sickness and accident. I trusted him when the airplanes were spinning in the storm and you didn't. வியாதி மற்றும் விபத்தின் நேரங்களில் நான் அவரை நம்பியிருந்தேன். ஆகாய விமானங்கள் புயலில் பின்னிக் கொண்டு சென்ற போது நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருந்தேன். உங்களுக்கு அது என்னவென்று தெரியாது. I said, Lord Jesus, are you finished with me? If not, straighten this plane out, sir. Screw around to the right condition. நான், கர்த்தராகிய இயேசுவே, என்னோடு நீர் முடித்துக் கொண்டீரா? இல்லை என்றால் இந்த ஆகாய விமானத்தை சரிபடுத்தும் என்றேன். அவளுடைய சரியான நிலையில் நல்ல விதமாக அவள் செல்லுவதை காண்கிறேன். I've stood in the clinics where the best of doctors in the nations stood, and they look at me and say, just a few more minutes to live. He's going. இந்த தேசத்தில் உள்ள மிக நேர்த்தியான வைத்தியர்கள் இருக்கின்ற தனி மருத்துவமனையில் நான் நின்றிருக்கிறேன். அவர்களை நோக்கி பார்த்து, இன்னும் ஒரு சில நிமிடங்கள் தான் ஜீவிக்கப் போகிறான், அவன் போய்க் கொண்டிருக்கிறான் என்பார்கள். And one of the best doctors that can be got for me, I said, Lord Jesus, are you through with me? And all of a sudden I was normally back to myself. Certainly. எனக்காக கொண்டு வரக்கூடிய மேலான வைத்தியர்கள் இருக்கும் பொழுது நான், கர்த்தராகிய இயேசுவே, நீர் என்னோடு துணையாக இருக்கிறீரா என்றேன். சடுதியாக நான் திரும்ப என்னுடைய சாதாரண நிலைமைக்கு வந்துவிட்டேன். நிச்சயமாக. Oh, amazing grace, how sweet that sounds. How I wish I had tongues to explain what it is. It's too great for the human mind. ஓ, ஆச்சரியமான கிருபை எவ்வளவு இனிமையாக துணிக்கிறது. அது என்ன என்று விளக்க எனக்கு நாவுகள் இருக்க நான் எப்படி வாஞ்சிக்கிறேன். மானிட சிந்தனைக்கு அது மிகவும் மகத்தானதாயிருக்கிறது. Take my word. Don't you take a substitute, friend. Don't take a substitute. Don't just go and say, well, I do this. I tell you what, I'm a pretty good person. Don't rely on that. Don't do it. என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். நண்பனே, நீ ஒரு பதிலியை எடுத்துக்கொள்ளாதே. ஒரு பதிலியை எடுத்துக்கொள்ளாதே. வெறுமன போய், இப்பொழுது நான் இதை செய்கிறேன். என்ன என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். நான் ஒரு அருமையான நல்ல நபர் என்று சொல்லாதே. அதன் மேல் நம்பிக்கையா இராதே. அதை செய்யாதே. Just stay there until something just reaches down, takes away all the sin and puts a kiss there that just burns. ஏதோ காரியம் சரியாய் உங்களை தொடு மட்டும், எல்லா பாவங்களையும் தூர எடுத்து போடு மட்டும், அங்கே முத்தமிட்டு எரிக்கும் மறைக்குமாய் அங்கேயே சரியாக தரித்திரு.
And when the trials come, you don't have to wonder if I'm going to do that. It's just something holds there. சோதனைகள் வரும்பொழுது நான் அதை செய்ய போகிறேனோ என்று நீ ஒன்றும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. ஏதோ காரியம் அது சரியாக அங்கேயே தாங்கிக் கொள்கிறது. And as a middle-aged man now, I've got to come down and think this that one of these days I got to go. If Jesus tarries, I got to go. இப்பொழுது ஒரு நடுத்தர வயதுள்ள மனிதனாய் நான் கீழே இறங்கி வந்து இதை சிந்திக்க வேண்டியவனாய் இருக்கிறேன். அதாவது இந்நாட்கள் ஒன்றில் நான் போயாக வேண்டும். இயேசுவானவர் வர தாமதிக்குமேயானால் நான் போயாக வேண்டும். I don't know what it'll be when I get down to the end of the road. I don't know. I'm not trusting upon my preaching. No, sir. No, I'm not trusting upon the things that I've done. Oh, God, no. Oh, let that be far from me. அது என்னவாக இருக்கும் என்று எனக்கு தெரியாது. என்னுடைய பிரசங்கத்தின் மேல் நான் நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை. இல்லை ஐயா, இல்லை. நான் செய்திருக்கின்ற காரியங்களின் மேல் நான் நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை. ஓ தேவனே, இல்லை. ஓ, அது என்னிடத்திலிருந்து தூரமாயிருப்பதாக. I've done things since I've been a preacher, neglected and done this and that. I don't want to trust in nothing, not enough, sir. நான் ஒரு பிரசங்கியா இருந்தது முதற்கொண்டு நான் காரியங்களை செய்திருக்கிறேன். அசட்டை செய்து இதை அதை செய்திருக்கிறேன். எதன் மேல நான் நம்பிக்கையா இருக்க விரும்பவில்லை. இல்லை ஐயா. I don't want to say, Lord, I've won over 1 million souls. See, that has nothing to do with it. Not a thing. The only thing I'm trusting is His grace, His promise. கர்த்தாவே, 10 லட்சத்திற்கு மேலான ஆத்துமாக்களை உமக்கு ஆதாயப்படுத்தியிருக்கிறேன் என்று நான் கூற விரும்பவில்லை. அதற்கு அதனோடு ஏதும் செய்வதற்கில்லை. ஒரு காரியமும் இல்லை. நான் நம்பிக்கொண்டிருக்கிற ஒரே ஒரு காரியம் அவருடைய கிருபையாய், அவருடைய வாக்குத்தத்தமாய், அவருடைய வார்த்தையாய் இருக்கிறது. Lord, you said, though I walk through the valley of the shadow of death, I'll fear no evil. You said, I'll never leave thee nor forsake thee. கர்த்தாவே, நீர் கூறியிருக்கிறீர், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நீர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. When I'm pressing that pillow in the cold death, sweat's running off of my brow, you'll be there. Just as sure as I'm standing here, you'll be there. நான் அந்த தலையணையை அழுத்திக் கொண்டிருக்கும் பொழுது அந்த குளிர்ந்த மரண வேர்வை என்னுடைய புருவத்திலிருந்து வழிந்தோடி கொண்டிருக்கிறது. அவர் எங்கே இருப்பார். நான் இங்கே நின்று கொண்டிருப்பது போன்று அவ்வளவு நிச்சயமாய் அப்படியே அவர் எங்கே இருப்பார். When I preach my last sermon, close the Bible and walk away the last time the work's over, He'll be there. Yes, sir. என்னுடைய கடைசி பிரசங்கத்தை நான் பிரசங்கித்து வேதாகமத்தை மூடி கடைசி முறையாக வெளியே நடப்பேன். வேலையானது முடிவுறுகிறது. அவர் எங்கே இருப்பார். ஆமையா. Just as sure as I believe it, He's coming. When He comes again, I'll be there too. Yes, sir. அவர் வருகிறார் என்று நான் அப்படியே உறுதியாய் விசுவாசிக்கிறது போல அவர் திரும்பி வரும்பொழுது நானும் கூட அங்கிருப்பேன். ஆமையா. Not because I'm there, it's because He has for me, and I accept it upon the basis of His eternal word. எனக்கு தகுதி இருக்கிறது என்ற காரணத்தினால் அல்ல, அவர் எனக்காக வைத்திருக்கிற காரணத்தினாலே, அவருடைய நித்தியமான வார்த்தையின் அடிப்படையின் மேல் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். And I know by that there was something happened. Something happened. Not how much noise I can make, how well I can sing. If I was the greatest preacher in the world, if I'd raise the dead, whatever, that has nothing to do with it. It's because something happened. Amen. அதன் மூலமாக ஏதோ காரியம் அங்கே சம்பவித்துக் கொண்டிருந்தது என்று நான் அறிவேன். ஏதோ காரியம் சம்பவித்தது. என்னால் எவ்வளவு சத்தமிட முடியும் என்பதல்ல, எவ்வளவு நன்றாக என்னால் சொல்ல முடியும் என்பதல்ல. உலகத்திலேயே நான் மகத்தான பிரசங்கியாராய் இருந்தால், நான் மரித்தோரை உயிரோடு எழுப்பியிருந்தால், என்னவாக இருந்தாலும் அதனோடு அதற்கு ஏதும் செய்வதற்கில்லை. அதற்கு காரணம் ஏதோ காரியம் சம்பவித்தது. Something taken place in here. It's taken all the old jealousy and bitterness and evil and everything from my heart, and now I just love Him day and night. Something happened. I want to see Him someday. I want you to also. இங்கே உள்ளே ஏதோ காரியம் நடந்திருக்கிறது. அது எல்லா பழைய பொறாமையையும் கசப்பையும் பொல்லாத மற்றும் எல்லா காரியங்களும் என்னுடைய இதயத்திலிருந்து எடுத்து போடப்பட்டது. இப்பொழுது நான் அவரை இரவு பகலாக நேசிக்கிறேன். ஏதோ காரியம் சம்பவித்தது என்றாவது ஒரு நாள் நான் அவரை காண விரும்புகிறேன். உங்களையும் கூட நான் வாஞ்சிக்கிறேன். Little church struggling now for the kingdom of God. Don't never falter in this day. If you do, quickly repent. Jump right back. If you stump your toe, don't fall. If you fall, get up. Get up, get up, sure. இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்திற்காக போராடி கொண்டிருக்கும் சிறிய சபையே, இந்த நாளில் தவறி போகாதே. நீ தவறி போவாயானால் சீக்கிரமாய் மனம் திரும்பு. உடனே திரும்பி குதி. புரிகின்றதா?
நீங்கள் உங்களுடைய கால் விரல்களை தரையில் உதைப்பீர்களானால் விழுந்து போவீர்கள். நீங்கள் விழுந்தால் எழுந்திருங்கள், எழுந்திருங்கள், என்னே எழுந்திருங்கள். நிச்சயமாக If you made a mistake now in this revival coming on, you went back and got cold and different. Wait, get out of your Bible, walk out in the apple orchard somewhere, get out to yourself and say, God, now here I am. I'm sorry of this thing. நீங்கள் ஒரு தவறை செய்திருந்தால் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்ற இந்த எழுப்புதலிலே நீங்கள் அப்படியே திரும்பி போய் கவலையற்றவர்களாய் உறைந்து போயிருக்கிறீர்கள். எழும்பு, உங்கள் வேதாமத்துக்கு திரும்புங்கள். எங்கேயாவது ஆப்பிள் தோப்பில் நடந்து செல்லுங்கள். சிக்கிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ள தேவனே இப்பொழுது இதோ நான் இருக்கிறேன், இந்த காரியத்திற்காக நான் வருந்துகிறேன் என்று கூறுங்கள். You're going to get a whipping for it. Just remember that. Yes, indeed, you'll reap what you sow out. Yes, sir. But whatever you do, take your whipping here. அதற்காக நீங்கள் ஒரு சவுக்கடியை வாங்கப் போகிறீர்கள். அதை அப்படியே நினைவில் வையுங்கள். ஆம், நிச்சயமாக நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள். ஆமையா, ஆனால் நீங்கள் என்ன செய்தாலும் உங்களுடைய சவுக்கடியை இங்கேயே பெற்றுக் கொள்ளுங்கள். Get right up and straight down and say, Father, here I am, with me, just as thou seest fit, Lord, here I am. That's right. And walk right back with a hallelujah on your heart. உடனே எழும்பி சரிபடுத்திக் கொண்டு, பிதாவே இதோ நான் இருக்கிறேன், நீர் பொருத்தமாய் காண்கிறபடியே அப்படியே எனக்கு சவுக்கடி தண்டனை அழியும் கர்த்தாவே, இதோ நான் இருக்கிறேன் என்று கூறுங்கள். அது சரியே. பின்னர் சரியாக திரும்பி உங்கள் இருதயத்தில் ஒரு அல்லேலியாவோடு நடந்து செல்லுங்கள். God lets the whip down when you just say, yes, Lord, I deserve every bit of it. Just keep on going. God will take you through all right. It'll be over one of these days. தேவன் அந்த சவுக்கடியை உன்மேல் விழும்படி அனுமதிக்கிறார். ஆம் கர்த்தாவே, அதன் ஒவ்வொரு துணிக்கைக்கும் நான் தகுதியானவர் என்று வெறுமன கூறுங்கள். தொடர்ந்து அப்படியே போய்கொண்டே இருங்கள். தேவன் உன்னை சரியாக நேராக்கி கொண்டு செல்வார். இந்நாட்கள் ஒன்றில் அதெல்லாம் தீர்ந்து போகும். I think that good old song, Brother Neville, them you say, I'll soon be done of the troubles and trials. Yes, that's right. சகோதரன் நெபிலும் மற்றவர்களும் வழக்கமாக பாடுகின்ற அந்த நல்ல பழைய பாடலை நான் நினைக்கிறேன். எனக்கு சீக்கிரத்தில் எல்லா தொல்லைகளும் சோதனைகளும் முடிந்துவிடும். ஆம், அது சரியே. How many loves him? Let's see your hand. Give us a chord, Amazing Grace. Everybody just speak behind him. Slowly now. எத்தனை பேர் அவரை நேசிக்கிறீர்கள்? உங்களுடைய கரங்களை நாங்கள் காணலாமா? சரி, எங்களுக்கு ஒரு சுருதியை கொடுங்கள். ஆச்சரியமான கிருபை. எல்லோரும் ஒரு நிமிடம் அப்படியே அமைதியாயிருங்கள். இப்பொழுது மெதுவாக. used to hear old Donk Davis, many of them. And I've heard many of the old saints when this coming down after they passed up in the ministry was getting right. I've heard them talk about how they felt.
நான் வழக்கமாக வயதான டாக் டேவிஸும் அவர்களில் அநேகர் பேசுவதையும் கேட்பேன். அநேக பண்டைய பரிசுத்தவான்கள் பேசுவதையும் நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் எல்லோரும் கடந்து போன பிறகு ஊழியமானது வளர்ச்சி அடைந்து கொண்டே இருந்தது. அவர்கள் உணர்ந்ததை குறித்து அவர்கள் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். Just begin to realize. Oh, how what a wonderful thing. அதை இப்பொழுதுதான் உணரத் துவங்கினேன். ஆமென். அதை இப்பொழுதுதான் உணரத் துவங்கினேன். ஓ, எப்படியாய், என்ன ஒரு அற்புதமான காரியம். What would I hold to today? Where would I go? Where are you going? Amen. What would I do? What would happen to me today if it wasn't for Christ? இன்றைக்கு நான் என்னத்தை பற்றிக் கொள்ளுவேன்? நான் எங்கே போவேன்? நீங்கள் எங்கே போய்க் கொண்டிருக்கிறீர்கள்? ஆமென். நான் என்ன செய்வேன்? எங்கே? அது கிறிஸ்துவாக இல்லாதிருக்குமானால் எனக்கு இன்றைக்கு என்ன சம்பவிக்கும்? Where would my hopes be anchored? I'd be a maniac. When I see what's fixing to happen and know that was all of it forever, oh my, what would I do? என்னுடைய நம்பிக்கைகள் எங்கே நங்கூரமிடப்படும்? நான் ஒரு பித்து பிடித்தவனாய் இருப்பேன். என்ன சம்பவிக்க இருக்கிறது என்பதை நான் காணும்போது என்னென்றைக்குமாய் அதனுடைய எல்லாமே அது என்று அறிந்து, ஓ என்னே, நான் என்ன செய்வேன்? Oh, I'm so glad. I'm so glad. It's just the dawning of day. We're just in a dream. We're fixing to wake up. ஆனால் ஓ, நான் மிகவும் சந்தோஷமாயிருக்கிறேன். நான் மிகவும் சந்தோஷமாயிருக்கிறேன். அது வெறுமன ஒரு நாளின் விடியலாயிருக்கிறது. நாம் வெறுமன ஒரு சொப்பனத்துக்குள் இருக்கிறோம். நாம் விழித்த ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். Oh, in a nightmare as it was, to come out of it into a springtime, everlasting youth, everlasting health, everlasting joy, everlasting peace. Isn't it wonderful? He is so real. ஓ, ஒரு தீக்கரவில் இருந்தது போல அதிலிருந்து வெளிவந்து ஒரு வசந்த காலத்திற்குள் செல்லுதல். நித்தியமான இளமை, நித்தியமான ஆரோக்கியம், நித்தியமான சந்தோஷம், நித்திய சமாதானம். அது அற்புதமா இல்லையா? அவர் அவ்வளவு தத்துவமாய் இருக்கிறார். I wonder how many here are sick now and wants to be prayed for. I see your hand. All right? இப்பொழுது இங்கே எத்தனை பேர் வியாதியாயும் ஜெபித்துக் கொள்ள வேண்டும் என்றும் விரும்புகிறவர்கள் எத்தனை பேர் என நான் வியக்கின்றேன். உங்களுடைய கரங்களை நாங்கள் காண்போமாக. சரி, I want to tell you what's happened this last week. We've had some of the most marvelous things to happen in the meetings. Of course, at the platform, and I have coming into a type of something that it just seems to be greater than what it was. இந்த கடந்த வாரத்தில் என்ன சம்பவித்திருக்கிறது என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உண்மையிலேயே எங்களுக்கு கூட்டத்தில் மேடையிலேயே மிகுந்த ஆச்சரியமான காரியங்கள் சில சம்பவிப்பதற்கு இருந்தன. நான் ஒரு விதமான ஏதோ காரியத்திற்குள் வந்து கொண்டிருக்கிறேன். அது இருந்ததை காட்டிலும் மகத்தானதாக இருப்பது போன்று அது அப்படியே காணப்படுகிறது. I have come to the platform and God has given a gift of a prophetic gift which can that's beyond question. I can prove it to you right here. See, that's beyond question. நான் மேடைக்கு வந்து விட்டேன். தேவன் ஒரு தீர்க்கதரிசன வரத்தை கொடுத்திருக்கிறார். அது கேள்விக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. நான் இங்கேயே அதை உங்களுக்கு நிரூபிக்க முடியும். புரிகின்றதா? அது கேள்விக்கு அப்பாற்பட்டது. But I see it just doesn't get the job done the way it should because it's just a gift. Another thing, it's an individual. You see, it pertains to an individual through a gift. ஆனால் அது செய்யப்பட வேண்டிய விதத்தில் அந்த வேலை சரியாக செய்யப்படவில்லை என்பதை நான் காண்கிறேன். ஏனென்றால் அது வெறுமன ஒரு வரமாக இருக்கிறது. இன்னொரு காரியம், அது ஒரு தனிப்பட்ட நபர். நீங்கள் பாருங்கள், அது ஒரு வரத்தின் மூலமாக ஒரு தனிப்பட்ட நபரை பொறுத்ததா இருக்கிறது. But I've done something the other day, tried to get the people in Oakland, just in the big arena there. I said, just this presence, and just stayed right with that word. ஆனால் அன்றொரு நாள் நான் ஏதோ காரியத்தை செய்து ஓக்லாண்டில் அங்கே பெரிய அரங்கத்தில் ஜனங்களை கூட்டும்படி முயற்சித்தேன். நான் அப்படியே அவருடைய சமூகத்தில் என்று கூறி அப்படியே சரியாக வார்த்தையோடு தரித்திருந்தேன். And got the people with the, you know what? There was more healing
than I believe I ever seen in any one meeting taking place outside of the big meetings like in Africa and around like that, but for its size. ஜனங்கள் கூடி வந்தனர். என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? ஆப்பிரிக்காவிலும் அதை போன்று சுற்றிலும் நடந்த வெளிப்புற பெரிய கூட்டங்களை காட்டிலும், ஆனால் அதனுடைய அளவை போன்றே எந்த ஒரு கூட்டத்திலும் சம்பவித்ததை நான் எப்போதும் கண்டதாக நான் நினைப்பதை காட்டிலும் அதிகமான சுகமளித்தல் இருந்தது. The people just recognizing the presence of God in the meeting. Just sitting there and getting the presence of God. And people would get up and eat on cross-eyed straight. கூட்டத்திலிருந்து தேவனின் பிரசன்னத்தை ஜனங்கள் அப்படியே கண்டுகொண்டு அப்படியே அங்கேயே உட்கார்ந்து தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக பிரவேசித்தனர். ஜனங்கள் எழும்பி நின்று சுகமடைந்தார்கள். ஓரக்கண் பார்வை நேராக்கப்பட்டது. Oh, I believe it's coming to a time where Paul said, where there is prophecies, it shall fail. Where there is tongues, they shall cease. நான் நினைக்கிறேன் அது ஒரு நேரத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. அங்கே பவுல் தீர்க்க தரிசனம் எங்கே இருக்கிறதோ அது ஒழிந்து போகும், எங்கே அந்நிய பாஷைகள் இருக்கின்றதோ அவைகள் ஓய்ந்து போம் என்றார். I believe it's coming to a time when the saints will get together like this and just a love spirit will just sweep over the audience and just every person in there, all that's wrong will be taken out. It'll be there's such a presence of the Holy Spirit. ஒரு நேரம் வரை அது வந்து கொண்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். பரிசுத்தவான்கள் இந்த விதமாக ஒன்று கூடும் பொழுது ஒரு அன்பின் ஆவி அப்படியே ஜனங்களை மேலாக மாறிக்கொள்ளும். அங்கே உள்ளே இருக்கிற ஒவ்வொரு நபரும் தவறான யாவும் வெளியே எடுக்கப்படும். அது அத்தகைய ஒரு பரிசுத்த ஆவியின் பிரசன்னமாயிருக்கும். I believe while we're to lay hands on and pray for him now, it's a contact maybe of a minister anointed and laying hands on just as a blessing to God. நாம் அவர்கள் மேல் கரங்களை வைத்து அவர்களுக்காக இப்போது ஜெபிக்கும் போது அது ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனின் தொடர்பாக இருக்கலாம். கரங்களை மேலே வைத்தல் அது அப்படியே தேவனுக்கு ஒரு துதியை போன்றுள்ளது என்று நான் விசுவாசிக்கிறேன். But I believe it's coming a time when God's church is going to be so called out like that, where the saints will sit together and the Holy Spirit will just come in and just move, just like it was on the day of Pentecost. See? ஆனால் ஒரு நேரம் வந்து கொண்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய சபையானது வெளியே அழைக்கப்படும் போது அதை போன்று அங்கே பரிசுத்தவான்கள் ஒன்று சேர்ந்து அமர்வர். பரிசுத்த ஆவியானவர் அப்படியே உள்ளே வந்து பெந்தேகோஸ்தே நாளில் அது இருந்தது போன்றே அப்படியே சரியாக கவர்ந்தெடுப்பார். புரிகின்றதா? Just heal the people and raise up the people and great things. I begin to see it happen because I tell you for why. ஜனங்களை சுகப்படுத்தும், ஜனங்களை எழுப்பும், மகத்தான காரியங்களை செய்யும். அது சம்பவிப்பதை நான் காண துவங்குகிறேன். ஏனென்றால் எதற்காக என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Man has went forth with gifts, that's true. I have no doubt to say I'm not a critic of anybody's what they believe, that's up to them. See? ஜனங்கள் வரத்தோடு முன் சென்றார்கள், அது உண்மை. சொல்வதற்கு எனக்கு சந்தேகம் ஏதுமில்லை. நான் யாருடைய குறையையும் காண்பவன் அல்ல. அவர்கள் என்ன விசுவாசிக்கிறார்களோ அது அவர்களை பொறுத்தது. பாருங்கள். But I've seen men with gifted ministries, but they went forth and more or less made us what would I say now, with respect and with love, and God knows it's from my heart. See? நான் வரமளிக்கப்பட்ட ஊழியங்களோடு உள்ள மனிதர்களை கண்டிருக்கிறேன். ஆனால் அவர்கள் முன்னேறி சென்றனர். சற்றேறக்குறைய ஒன்றை உண்டாக்கினார்கள். நான் என்ன சொல்லுவேன்? இப்பொழுது மரியாதையுடனும் அன்புடனும் அது என்னுடைய இருதயத்தில் இருக்கிறது என்று தேவன் அறிவார். புரிகின்றதா? They have made more like a money gathering affair out of it, you see. Just get people together, want to put on some great big something, and maybe they put the money out, and well, that may be all right. அவர்கள் அதிலிருந்து பணத்தை சேகரிப்பது போன்ற காரியத்தை அதிகமாக உண்டாக்கி இருக்கின்றனர். நீங்கள் பாருங்கள், அப்படியே ஜனங்களை ஒன்று சேர்த்து சில மகத்தான பெரிய ஏதோ காரியத்தை மேலே புகுத்த விரும்புகிறார்கள். அவர்கள் பணத்தை முதலீடு செய்யலாம், நல்லது, ஒரு கால் அது சரியா இருக்கலாம். But it seems to me they say, well, if the ends are coming, what's the people need but their money? Oh, what do you need but it yourself? See? அவர்கள் நல்லது, முடிவானது வந்து கொண்டிருக்கிறது, அவர்களுடைய பணத்தோடு ஜனங்களுக்கு என்ன தேவையா இருக்கிறது என்கிறார்கள். அதனோடு உங்கள் தேவை என்ன? உங்களைத்தான். புரிகிறதா? So that the thing of it is get the gospel to the people, you see, is to preach. I believe if we just in gifts, you see, signs. ஆகையால் அதன் காரியமே ஜனங்களுக்கு அப்படியே சுவிசேஷத்தை கொண்டு சென்று பிரசங்கிப்பதாக இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், நாம் சரியா இருப்போமானால் நான் நம்புகிறேன் வரங்கள், நீங்கள் பாருங்கள், அடையாளங்கள். Now a person could come here this morning and stand here in this pulpit and work great miracles and signs. That wouldn't even mean the person is saved. Devils work signs and wonders. Sure they do. Sure they do. And the Bible said they do more than that the last day. இப்பொழுது ஒரு நபராய் இங்கே வந்து இந்த காலையில்
இந்த பிரசங்கப்படத்தில் இங்கே நின்று மகத்தான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய முடியும். அது அந்த நபர் ரட்சிக்கப்பட்டு விட்டார் என்று கூட அர்த்தமாகாது. பிசாசுகள் அடையாளங்களையும் அற்புதங்களை செய்கின்றன. நிச்சயமாக அவைகள் செய்கின்றன. நிச்சயமாக அவைகள் செய்கின்றன. கடைசி நாளில் அவர்கள் அதை காட்டிலும் அதிகமாக செய்வார்கள் என்று வேதம் கூறியுள்ளது. Well, Jesus said, many will come to me and say, Lord, have not I cast out devils in your name, and have not I did this, and have not I done that, and all these things? He said, I didn't know it. Depart from me, you workers of iniquity. See? இயேசு அநேகர் என்னிடத்தில் வந்து, கர்த்தாவே, நான் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தவில்லையா? நான் இதை செய்யவில்லையா? நான் அதை மற்றும் இந்த எல்லா காரியங்களையும் செய்யவில்லையா என்பார்கள். அதற்கு அவர், நான் அதை அறியேன், அக்கிரம செய்யக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்பார். புரிகின்றதா? I believe the time is coming. The manifestation of the gifts is give to every man to profit withal. That's true. I believe gifts are wonderful and we need them and respect them. நேரமானது வந்து கொண்டிருக்கிறது என நான் நம்புகிறேன். வரங்களின் வெளிப்படுத்தல் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆதாயமாயும் கூட கொடுக்கப்பட்டது. அது உண்மை. வரங்கள் அற்புதமானவைகள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவைகள் நமக்கு தேவை. அவைகளுக்கு மரியாதை கொடுக்கிறோம். But I believe the time's coming when it's going to be on a higher standard. After all these things is done away, that which is love will endure forever. See? ஆனால் நேரமானது வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அது அதை காட்டிலும் ஒரு உயர்ந்த தரத்தில் இருக்க போகிறது என்று நான் நம்புகிறேன். ஏன்? இந்த காரியங்கள் எல்லாம் செய்து முடிந்த பின்னர் அன்பு என்பது எதுவோ அது என்னென்றைக்குமாறு நிலைத்திருக்கும். புரிகின்றதா? It's the love of God. We'll just be standing preaching like this or talking. And just the love will just settle over the building. Amen. Oh, hallelujah. Praise God. அது தேவனுடைய அன்பாய் இருக்கிறது. நாம் வெறுமனே நின்று கொண்டு இந்த விதமாக பிரசங்கித்துக் கொண்டு அல்லது பேசிக்கொண்டும் இருப்போம். அன்பானது அப்படியே இந்த கட்டடத்தின் மேல் வந்து அமரும். என்னே? You see, this is the day of preaching. This is the day when we got to move in and get sinners and pull them out. See what I mean? நீங்கள் பாருங்கள், இது பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற நாளா இருக்கிறது. நாம் உள்ளே நுழைந்து பாவிகளை எடுத்து அவர்களை வெளியே அடைக்கிறதற்கு இதுதான் நாளா இருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன் என்று உங்களுக்கு புரிகிறதா? That's what the preaching of the words for is, to the sinners and to bring them out. வார்த்தையை பிரசங்கிப்பது அதற்குத்தான், பாவிகளுக்கு அவர்களை வெளியே கொண்டு வர. Now we have to watch in there, and we signs and wonders are done by the laying on of hands and so forth, calls it's preaching. இப்பொழுது நாம் உள்ளே இருந்து கவனிக்க வேண்டும். கரங்களை மேலே வைக்குதல் முதலான காரியங்களால் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கின்றன. ஏனென்றால் அது பிரசங்கித்துக் கொண்டிருப்பதாக இருக்கிறது. But I believe the time's coming now when she's just about, the church is about anchored away. Amen. ஆனால் இப்பொழுது நேரமானது வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது சபையானது சுற்றிலும் தீர நங்கூரமிடப்பட்டிருக்கிறது. புரிகிறதா? God won't have a freak body. You won't have 6 fingers on one hand. It'll just be 5 fingers on one hand. The body of Christ won't be free. தேவன் ஒரு வினோதமான பிறப்பையுடைய சரீரத்தை உடையவராய் இருக்க மாட்டார். அவர் ஒரு கரத்தில் 6 விரல்களை உடையவராய் இருக்க மாட்டார். அங்கே ஒரு கரத்தில் சரியாக 5 விரல்கள் தான் இருக்கும். கிறிஸ்துவனுடைய சரீரம் வினோதமான பிறப்பை உடையதாய் இருக்காது. And when the last person has come into the body of Christ, then it's over. It's over. கிறிஸ்துவின் சரீரத்திற்குள் கடைசி நபர் வந்து சேர்ந்தவுடன் அப்பொழுது அது முடிவடைகிறது. அது முடிவு பெறுகிறது. I don't know which one. This might have been the last one this morning. You might have been the last one. Maybe over in Africa today, the last one will be brought in. எந்த ஒன்று என்று எனக்கு தெரியாது. இது அந்த கடைசி ஒன்றாய் ஒரு கால் இந்த காலையில் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் அந்த கடைசி ஒன்றாய் இருக்கலாம். ஒரு கால் இன்றைக்கு அந்த கடைசி ஒன்று ஆப்பிரிக்காவில் இருந்து உள்ளே கொண்டு வரப்படலாம். But when the last one's done, I mean the God, you may go ahead and preach the gospel, but there'll be no response. See? There's no response. ஆனால் கடைசி ஒன்றானது பொருத்தப்படுகின்ற போது நான் என்ன சொல்கிறேன் என்றால், நீங்கள் தொடர்ந்து சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்கலாம். ஆனால் அங்கே ஏதும் அதற்கு பதிலளிக்கலே இருக்காது. பாருங்கள், அங்கே ஏதும் பதிலளிப்பே இருக்காது. Talking with Billy Graham and them, where they went into a place where 30,000 or 20 or 30,000 was converted, they couldn't find 20 or 30 people within a year. Think of it. Just think of that. See? பில்லி கிரகாமுடனும் மற்றவர்களுடனும் பேசிக் கொண்டிருக்கையில் அவர்கள் அங்கே ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அங்கே 30,000 இல்லை 20,000 இல்லை 30,000 பேர்கள் மனமாற்றப்பட்டனர். ஒரு வருடத்திற்குள் அங்கே அவர்களால் 20 அல்லது 30 ஜனங்களை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. அதை குறித்து சிந்தியுங்கள். அதை குறித்து அப்படியே சிந்தியுங்கள். புரிகிறதா? Now that makes me a Calvinist exactly. See?
What God has made, God has made. இப்பொழுது அது என்னை ஒரு கால்வினிஸ்டாக ஆக்குகிறது. சரியாக அப்படியே புரிகிறதா? தேவன் என்னவாய் செய்திருக்கிறார்? தேவன் செய்திருக்கிறார். Now Jesus never come to earth just to say, I'll have preachers go out, preach some, tell them about what I've done, and maybe somebody feels sorry for me and gets saved. God don't run his office like that. இப்பொழுது நான் பிரசங்கமார்களை கீழே போக செய்து சிலருக்கு பிரசங்கித்து நான் என்ன செய்திருக்கிறேன் என்பதை குறித்து அவர்களிடம் கூற, ஒருவேளை யாராவது எனக்காக வருத்தப்பட்டு ரட்சிக்கப்படலாம் என்று கூறுவதற்காக இயேசுவானவர் ஒருபோதும் பூமிக்கு வரவில்லை. தேவன் அவருடைய அலுவலகத்தை அந்த விதமாக நடத்துவதில்லை. Their God at the beginning knowed exactly who would be saved. Jesus come to save those that God knew would be saved. அங்கே தேவன் ஆதியிலேயே சரியாக யார் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை அறிந்திருந்தார். ரட்சிக்கப்படுவார்கள் என்று தேவன் அறிந்திருந்தவர்களை ரட்சிக்கவே இயேசு வந்தார். He wasn't willing that they'd be lost, but be God, he knowed who would be lost and who would be saved. Therefore he could predestinate. அவர்கள் இழக்கப்பட்டு போவார்கள் என்று பிரிய கொண்டவராய் அவர் இருக்கவில்லை. ஆனால் தேவனுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே, யார் இழக்கப்பட்டு போவார்கள், யார் ரட்சிக்கப்படுவார்கள் என்று அவர் அறிந்திருந்தார். ஆகையினால் அவரால் முன்குறிக்க முடிந்தது. Not predestinate, before knowledge he could set an order to make everything work to his glory, because that's முன்குறிப்பதல்ல, முன்னறிவினால் ஒவ்வொரு காரியமும் அவருடைய மகிமைக்கென கிரியை செய்யும்படியாக அவரால் அதை ஒழுங்குபடுத்த முடிந்தது. The devil isn't omnipresent or omnipotent, neither does he know the end from the beginning. God alone knows it. பிசாசு சர்வ வியாபியும் அல்ல, சர்வ வல்லமை உள்ளவனும் அல்ல. அவன் துவக்கத்திலிருந்து முடிவை அறிந்திருக்கவில்லை. தேவன் மட்டுமே அதை அறிந்திருக்கிறார். That's one thing. God just up here, he knows. The devil don't know what's going to happen. Amen. He doesn't know what's going to happen. Only thing he knows, he's just a devil, and he just does what he can do. And everything he can get into, he does it. அந்த ஒரு காரியம் தேவனோ இங்கே சரியாக உயர இருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார். பிசாசு என்ன சம்பவிக்க போகிறது என்பதை அறியான். அவன் என்ன சம்பவிக்க போகிறது என்பதை அறியான். அவருக்கு தெரிந்த ஒரே காரியம், அவன் வெறுமன ஒரு பிசாசு. அவனால் என்ன செய்ய முடியுமோ அவன் அப்படியே செய்கிறான். ஒவ்வொரு காரியத்திற்குள்ளும் அவனால் நுழைய முடியும். அவன் அதை செய்கிறான். But God knows the end. Amen. So God knowing the end, he can make everything work right to his glory. Amen. Amen. Oh, I love him, man. He's God. ஆனால் தேவன் முடிவை அறிந்திருக்கிறார். ஆமென். எனவே தேவன் முடிவை அறிந்தவராய் அவரால் ஒவ்வொரு காரியத்தையும் அவருடைய மகிமைக்கென்றே செய்ய முடியும். ஆமென். ஓ, நான் அவரை நேசிக்கிறேன். என்னே புரிகின்றதா? அவர் தேவனாயிருக்கிறார்.